ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பூச்செடி வைக்க போகிறீங்களா? அப்போ முதல்ல இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? நம்ம பார்த்திங்கன்னா முல்லை பூச்செடி, நம்ம தோட்டத்தில் முல்லை பூச்செடி, காக்கட்டான் பூச்செடி, மல்லிப்பூ, இந்த ரோஸ், இது அனைத்து வகை பூச்செடியுமே நம்ம வச்சுருக்கோம். அதோடைய மெயின்டெனன்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முல்லைப்பூ பற்றி பார்ப்போம், ஓகேங்களா? நீங்கள் மாடி தோட்டம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, மண்ணில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு செடியை சூஸ் பண்ணணும். கொடி முல்லையா செடி முல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். இதில் நிறைய பூ அதிகமாக எதில் பூக்குன்னு பார்த்தீங்கன்னா, செடி வகை முல்லையில் தாங்க அதிகமாக பூக்கள் பூக்கும், ஓகேங்களா? செடி வாங்கி வச்சது உடனே பார்த்திங்கன்னா, நம்ம செடி நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி தொழு உரமாக மண்புழு உரம், தொழு உரம் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோகோபிட், தேங்காய் நார் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே மிக்சிங் பண்ணி நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதா இருந்தால் பக்கெட்டில் போட்டு வைக்கலாம், ஓகேங்களா? அதே மண்ணில் வைக்கணுன்னா இதை நம்ம மண்ணோட கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே நல்லா செடி க்ரோத் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி வச்சு ஒரு 3 மாதத்துக்கு மேலேருந்து நமக்கு நிறைய பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பார்த்திங்கன்னா பூச்செடி நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுனாலே நமக்கு பார்த்திங்கன்னா கொடித்துளிர் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அந்த கொடித்துளிரை நம்ம கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சைட் பிரான்ச்சஸ் கிளைகள் வரும். அந்த சைட் பிரான்ச்சஸ் கிளையில் தான் பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும், ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம செடி நிறைய பேர் நினைப்பாங்க, செடி வளர்க்கும் போது செடி கட் பண்ணுறது நிறைய பேர் பால் மாறுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. செடி நம்ம எந்த அளவுக்கு மேலே நுனி கிள்ளி விடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு செடி நிறைய கிளைகள் தரும், ஓகேங்களா? பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு தெரியும். நாங்கள் மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ், எவ்வளோ கிளைகள், அதில் எவ்வளோ பூ வச்சுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? நம்ம இயற்கை முறையிலேயே நம்ம எல்லாமே பண்ணலாம், ஓகேங்களா? தாறுமாற பூக்கள் பூக்க வைக்கலாம் கண்டிப்பாக, ஓகேங்களா? நம்ம இயற்கை முறையான இந்த மீன் அமிலம், பஞ்சகாவியா, தேமூர் கரைசல், இந்த மாதிரி நம்ம எல்லா வகையான இயற்கை மூலயமா பண்ணுறதுனால நமக்கு நிறைய பூக்கள் பூக்கும். நம்ம செயற்கையிலையும் பண்ணலாம், ஓகேங்களா? எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம இயற்கை மூலயமா பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கறது இல்லாமல் மண்ணுக்கு தேவையான சத்துக்களும் நிறைய கிடைச்சிருது. இதே செயற்கை முறையில் பண்ணிங்கன்னா மண் கொஞ்ச நாளைக்கு நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் செத்து போயிடும். அதுக்காக என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் இயற்கை செயற்கை நம்ம ரெண்டுமே கலந்து பண்ணுறோம், ஓகேமா? இந்த கிளைமேட்டுக்கு நம்மளால் இயற்கையிலேயே நிறைய பண்ண முடியல. இதே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாடி தோட்டம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்களாம் சொல்லுவாங்க நம்ம எல்லாமே இயற்கையிலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சமாக செடி வச்சுருக்கவங்களுக்கு அது ஓகே தான். இந்த நிறைய வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டில் மண் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, காலநிலைகளும் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த காலநிலை மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான டைமில் மழை பெய்யறதில்ல, கரெக்டான டைமில் வெயில் அடிக்கிறதில்ல, அன்சீசனில் மழை வருது. அது அந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையிலையும் பண்ண முடியல, செயற்கையிலையும் பண்ண முடியலன்ற மாதிரி மண் மாறி போயிருக்கு, ஓகேங்களா? நம்ம மண் நம்ம நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் நாள் படும், ஓகேங்களா? இப்போ இயற்கையில் செயற்கையில் பண்ணிகிட்டு இருந்த மண்ணில் இயற்கையில் திடீர்னு பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் அது நம்ம எப்படி கொண்டு வரணுன்னா இயற்கை பாதி செயற்கை பாதி கொண்டு அதுக்கப்புறம் நம்ம தாங்க பார்த்திங்கன்னா முழுசாக இயற்கையை கொண்டு வர முடியும் நம்மளால், ஓகேங்களா? நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி செடியில் கொத்து கொத்தாக பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ பூ அறுவடை ஆன உடனே நம்ம அதை பார்த்திங்கன்னா கவாத்துங்கிறது பண்ணி விட்டுறணும், ஓகேங்களா? ஃபுல்லாக செடி அடித்தண்டு மட்டும் விட்டுட்டு நுனித்தண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 இழைக்கு கீழே எல்லாமே கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது
நல்ல துளிர் வந்து அந்த ஒவ்வொரு துளிர்லேயும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொத்து கொத்தா வந்து பூக்கள் வந்து நிரம்பி இருக்குங்க. ஓகேங்களா? இதே மாரி உங்க செடியிலயும் பூக்கணும்னா, நீங்க அந்த கரெக்டான முறையில வந்து கவாத்து பண்ணி விடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டைமுக்கு சாப்பிட்றோம் இல்லையா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு டைமுக்கு என்ன பண்ணணுன்றத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுவும் வந்து நம்மள மாரி அது ஒரு உயிர். ஓகேவா? கரெக்டான டைமில் நம்ம எப்படி சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோமோ, அதேபோல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கும் அதே மாதிரி தேவைங்க. ஓகேங்களா? கரெக்டான டைமில் வந்து உரம் கொடுத்துறணும், தண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? செடி வச்சு பார்த்திங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு வந்து நம்ம நிறைய தண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ வந்து செடி நல்லா குரோத் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா, நம்ம ஒரு வீக்ஸ் அதே பயிர் பண்ணுறவங்களுக்கு நிலத்துல போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா, தண்ணி விட்டா போதும். இது மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க பார்த்திங்கன்னா, டெய்லியும் தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகேங்களா? நமக்கு வந்து எந்த டைமிங்கில் அதிகமாக பூ பூக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூ பூக்கிறதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா, இந்த வெயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சூரிய ஒளி நம்ம செடி நடுறோம்னா, அது எந்த அளவுக்கு சூரிய ஒளி வந்து அதுக்கு படுதோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பூக்கள் வந்து நல்லா பூக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பூக்கள் வந்து பூத்திருக்கு. சைட் பிரான்ச்சஸ் வந்திருக்கு.